Friends, welcome back to my channel. Welcome to part 2 of water testing and treatment. இந்த சீரீஸோட பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1ல் வந்து அமெரிக்காவில் வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து வாட்டரை டெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதையும் நம்ம பார்ட் 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த பார்ட் 2வை பாருங்கள். பார்ட் 2ல் வந்து அவங்க என்ன மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வித்தின் ஒரு 2 வீக்ஸ்லேயே எனக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. இங்கே பாருங்கள் வந்துட்டாங்க. ஸோ இந்த வேனில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா ஆயுதமும் அவர் வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. இஸ் த ஒன் கோயிங் டு இன்ஸ்டால். அமெரிக்காவில் நான் ஜென்ரலாக ஒரு விஷயம் பார்த்துருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எது இன்ஸ்டால் பண்ணாங்க, இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ப்ளம்பிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுற வரவங்களும் சரி, ஒரு ஆளே வராங்க. எல்லாத்தையும் அவங்களே தூக்கிட்டு வந்து அழகாக செட் பண்ணிவிட்டு கடகடன்னு முடிச்சுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் தாங்க மேக்ஸிமம் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் இப்போ உள்ளே வந்து வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டிலேருந்து அந்த ட்ரைனேஜ் நம்ம தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, டர்ட்டி வாட்டர். ஸோ அது வந்து 1 வீக் 1.5 வீக்ஸ் அதுவே வந்து நைட்டில் தள்ளுமாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து செட் பண்ணிட்டுருக்காரு அந்த பைப்பை. ரைட், இப்போ மெயின் பிக்சர் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து எக்கோ வாட்டர் ரிஃபைனர் சிஸ்டம்ங்க. இந்த சிஸ்டம் வந்து ஒர்க்கிங் வாட்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குக்கிங் இருந்தாலும் சரி, இல்லை அப்ளையன்ஸ் டிஷ்வாஷரில் பண்ண பாருங்க, அதுக்கு வர தண்ணியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஷவர் எடுக்கிறோம், அது எல்லாமே வந்து இது வந்து நல்லா சாஃபன் பண்ணி கொடுக்க போகுது. இந்த சிஸ்டம் தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர தண்ணியை நல்லா க்ளீன் பண்ணி சாஃபன் பண்ணி நம்ம எல்லா வீட்டுக்கு இருக்கிற எல்லா ஃபாசெட்டுக்கும் அனுப்ப போகுது. Account, verify your account. Okay. After this, you can connect this system to your cabinet in application. பவர் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஆப் இருக்குங்க, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கொடுக்குதுங்க. எவ்வளோ வாட்டர் யூசேஜ் பண்ணியிருக்கோம், அப்புறம் சிஸ்டமில் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா கூட உங்களுக்கு நோட்டிஃபை பண்ண, எதனா ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மட்டும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஷட் டவுன் பண்ணிடுறாங்க வாட்ரு. ஏன்னா வந்து இதை கட் பண்ணி திருப்பி அந்த லைனை அந்த மிஷினில் விட்டு இதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்பணும். ஸோ அதனால் இப்போ சொல்கிறாங்க, நம்மளுக்கு உள்ளே வர மெயின் கனெக்ஷன் வந்து கீழே இங்கே இருக்குது பாருங்கள், அதில் வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே போகிற பைப் பாருங்கள். ஸோ அது வழியாக தான் நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போகுது. ஸோ இப்போ அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ரைட்டில் பார்க்குறது தான் வந்து உள்ள மெயின் கனெக்ஷனில் வர தண்ணி. இப்போ இதில் சிஸ்டமுக்கு வந்து உள்ளே போக போகுதுங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இன்னொரு பைப் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் தான் ப்ராசஸ் ஆன வாட்டர் வந்து அப்படியே மேலே போக போகுது உங்களுக்கு. கடைசி அந்த தேர்ட் பைப் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து அந்த ட்ரைனேஜ் நம்ம ஏற்கனவே நம்ம வெளியில் ட்ரில் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரைனேஜ். அது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியே தள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சது. சூப்பராக செட் பண்ணிட்டாரு. இப்போ ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாரு பாருங்கள். இப்போ தண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த ரைட்டில் இருக்கிற இது கீழே இருக்கு பாருங்கள், மெயின் இது. அதுதான் எப்பயுமே வாட்டர் ப்ரெஷரு. ஸோ மெயின் இது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம மேலே போகிறத வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எதனா நம்ம வாட்டர் எதனா பிரச்சனை தண்ணி நிறுத்தணும்னா ஸோ இங்கே கூட பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லபடியாக டெஸ்டிங் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ சால்ட் வந்து எடுத்து கொட்ட போகிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டுங்க. ஸோ இந்த சால்ட்டு தான் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டரை வந்து சாஃபன் பண்ணி கொடுக்க போகுது. அப்படி பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி, அப்ளையன்சஸ் நம்ம அதை வாஷ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எல்லா குக்கிங் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபுல்லாக வந்து டேப்லெட் மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே கொட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். How often we need to do this? Salt.
If you do connection this system to your phone, system texts you when salt is going to be low level. But usually for family, 4 people. நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா இந்த சால்ட் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா டிபெண்ட்ஸ் ஆன் த யூசேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பீப்புள் இருக்கிற வீட்டில் 3 பாத்ரூம் இருக்குன்னா ஸோ யூஸ்வலாக 8 to 9 months நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாரு. அதுவும் இல்லாமல் இவங்க 6 months ஒன்ஸ் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க 6 months ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் இல்லாமல் சிஸ்டமை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து இப்போ லோவாக இருந்ததுன்னா சால்ட் லோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும், நோட்டிஃபிகேஷன். டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ அது வந்து லோவாக இருக்கான்ற மாதிரிலாம் எல்லாம் அவங்களே வந்து பண்ணிடுறாங்க எல்லாம். ஸோ ஒன்ஸ் இன் 6 months வருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சால்ட்டும் செக் பண்ணுவாங்க, சிஸ்டமில் எதனா பிரச்சனை இருக்கா, வாட்டர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளில வர இந்த ட்ரைனேஜ் வாட்டரையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள். I suppose this long gonna be now. What do you think? This is just coming because of the testing going on. This I told you once in 2 weeks approximately 15 minutes system gonna be rinse itself. சம்திங் லைக் திஸ் வந்து ஒன்ஸ் இன் அ வீக் தாங்க. அதுவும் மிட் நைட்டில் வந்து இந்த சிஸ்டம் வந்து இது பண்ண போது ஒரு 15 minutes வெளியே தள்ளிடுமா ஒன்ஸ் இன் அ வீக். அதுவும் மிட் நைட் தான். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். சூப்பராக முடிஞ்சிச்சு. இப்போ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம மிஷின் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவை. இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முனிசிபாலிட்டிலேருந்து வர வாட்டரை நீங்கள் இந்த சிஸ்டம்க்கு அனுப்பணுன்னா அதுக்கு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா சிஸ்டமில் க்ளீன் பண்ணி மேலே வீட்டுக்கு அனுப்புது. இன்கேஸ் ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து க்ளீன் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா டேரெக்டாக அப்படியே திருப்பி நார்மலாக வாட்டர் வந்து மேலே எல்லா லைனுக்கும் போதுங்க. அடுத்து இந்த இது முடிஞ்சிச்சுங்க. இப்போ மேலே வந்து சிங்க்கு கீழே வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். அதை பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த சின்ன மிஷின். ஸோ 3-4 பைப் மாதிரி இருக்குது. அதுதான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டே இருந்தார். என்னப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருக்க, நான் பண்ணுறதெல்லாம் அந்த உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த இதை பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னாரு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. Be strong next few minutes. கரெக்டாக ஸ்ட்ராங்காக அப்படி சொல்கிறாரு. இந்த மெயின் கண்டெய்னர் தாங்க உள்ள ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு மேலே அந்த ஃபாசட்டில் ட்ரிங்கிங் வாட்டருக்கு கொடுக்க போகுது. So it takes 2 hours to fill in the tank? Yeah. Okay. 2 hours need to fill up totally this tank. இந்த கண்டெய்னர் வந்து எம்டியாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 2 hours ஆகுமாங்க. பட் நாம் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தானே இது பண்ணுவோம். ஸோ அந்த கேப் வந்து அப்போ ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ 2 சிஸ்டமும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் தம்பி சூப்பராக வீடியோ எடுத்து இப்போ காசை கட்டு அப்படின்னாரு. ஸோ நம்ம அட்வான்ஸ்லாம் எதுவும் பே பண்ணல. ஸோ இப்போ தான் முடிச்ச உடனே வாங்குறாங்க, பே பண்ணிகிட்ருக்கேன். பர்டிகுலர் ஃபுட்டேஜ் இப்போ யார் எடுக்கிறேன்னா என் பையன் கவிஷ் 6.5 year old அவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவனுக்கு வந்து எடுக்கணும்னா சரி எடுறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். கீழே வந்து லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்க்குறாங்க எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் என்ன சொன்னார்னா இப்போ வந்து ரெடி டு எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், குடிக்கவும் செய்யலாம் அப்படின்னாரு. யூஸ்வலாக இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு 4 weeks கழிச்சு வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்களாம். The last 15 minutes system rinse itself outside. And this moment noise a little bit. All the rest is quiet like right now. Okay. It's absolutely quiet. Okay. All right. Yeah, man. நம்மளுக்கு அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணுவானா, அவங்களும் வந்து இப்போ நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சலான்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ வந்து குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளாம் நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வால்மார்ட்டில் இந்த சின்ன இதில் வாங்கினோம் பாருங்கள். ஸோ அதில் குடிக்கிறதுக்கும் இதில் குடிக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதாண்ணா. இங்கே பாருங்கள் நான் குடிச்சு பார்த்துட்ருக்கோம். ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அது என்னன்னு சொல்ல தெரியல. டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் நல்லா தான் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் போட்ட எக்கோ வாட்டர் ரிஃபைனரில் வர தண்ணி வந்து இந்த பக்கம் இருக்குங்க பாருங்கள். ஒர்க்கிங் வாட்டருக்குலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிங்கிங் மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் இப்போ புதுசாக போட்டதுலேருந்து மட்டும்தான் ட்ரிங்கிங் வாட்டர், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் குடிக்கிறதுக்கு. ஆல்ரைட், இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து டெஸ்டிங் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. இங்கே பாருங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீ குடிக்கிற அந்த நம்ம டீ கடையிலலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த கிளாஸ் தான் கொடுத்தேன். ஏன்னா கிளியராக இருந்தால் தான் அவருக்கு தண்ணி பார்க்கறது வசதியாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியுதான்னு. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கார்பன் ஃபில்டருங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டர்ஸு இல்லை எதனா குளோரின் எதனா பேட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து அதுதான் வந்து ரிமூவ் பண்ணுது.
நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆர்ஓ ஃபில்டருங்க. ஸோ இது வந்து மினரல்ஸ் அதுக்கப்புறம் கெமிக்கல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. ஸோ எனிதிங் வந்து கெமிக்கலில் வர்றது எல்லாமே இதுதான் வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ தண்ணி வந்து கீழேருந்து வரும்போது மேலே ஃபஸ்ட்டு இந்த கார்பன் ஃபில்டருக்கு தாங்க போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் இந்த ஆர்ஓ ஃபில்டருக்கு போயிட்டு தேர்டு வந்து இந்த டேங்க் உள்ளே வருதுங்க. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நேரம் கூட இருக்கலாம், சில நேரம் நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், ஒரு நாள் கூட அந்த வாட்டர் வந்து அதில் ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ அதிலிருந்து தேர்ட் டைமு திருப்பி இன்னொரு கார்பன் ஃபில்டர் போயிட்டு, ஏன்னா அந்த தண்ணி அந்த டேங்க்லேயே ரொம்ப நேரம் இருந்ததுனால அதை எதனா எக்ஸ்ட்ரா வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க இந்த லாஸ்ட்டாக இந்த ஆல்கலைன் ஃபில்டர் இருக்குது பாருங்கள், இதுக்கு போகுது. ஓகே, இப்போ வந்து ஆக்சுவல் டெஸ்ட் பண்ண போகிறோங்க. ஞாபகம் இருக்க பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து எப்படி பிஹெச் லெவல்லாம் டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதையே வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த டைம் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆன்சர் கிடைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பிஹெச் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசனில் கீழே ரெட்லேருந்து அப்படியே க்ரீன் போய் ப்ளூ இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ப்ளூ வரணுங்க. ஸோ ப்ளூவில் வந்ததுன்னா அது வந்து நல்ல ஆல்கலைன் வாட்டர்னு அர்த்தம். ஸோ இப்போ 10 ட்ராப் விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் கலர் இப்போ ஷேக் பண்ண உடனே பாருங்கள் ஃபுல் டார்க் ப்ளூவாக இருக்குது. ஸோ நாம் வந்து நல்ல ஆல்கலைன் வாட்டர் நம்ம கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த டெஸ்ட்டு பாஸ். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ இன்னொரு டெஸ்ட் என்னென்னா இதே இதில் வந்து வாட்டர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஆர்ஓ சிஸ்டம்லேருந்து வந்ததில் வந்து இப்போ ப்ளூ வந்திருக்கு. இப்போ நார்மலாக நம்மளுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த மெயின் ரிஃபைனர் சிஸ்டம் வந்து வர்றது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அது வந்து க்ரீன் கலரில் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம மோர் ஆல்கலைன் பண்ணி வர்றது நம்ம ட்ரிங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் வர்றது வந்து நம்ம ஒர்க்கிங் வாட்டருக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஆஸ் லாங் as அது வந்து அந்த கீழே இருக்க எல்லோவோ இல்லை அந்த ரெட்டுக்கோ போகாத வரைக்கும் we are good. ஸோ எல்லாமே இப்போ நம்மளுக்கு க்ளீன் ஆகி வருது. Green color. இது வந்து க்ரீன் கலர் சாஃப்ட்னர் மட்டும் பண்ணனால as long as it's not under orange or red we are good. Correct. Okay. Yes, sir. நெக்ஸ்ட் வந்து குளோரின் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த லேபிளில் இருக்குது பாருங்கள், அந்த டெஸ்டரில் அதில் வந்து எல்லோ இருக்குது பாருங்கள். ஸோ இன்கேஸ் நம்ம இது வந்து தண்ணி வந்து இப்போ எல்லோவாக மாறிச்சுன்னா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து கிளியராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் அர்த்தம். ஸோ இப்போ வந்து 5 ட்ராப் விட்டுருக்காரு. ஸோ நம்மளுக்கு கலர் எதுவும் மாறல, க்ளீனாக இருக்குது. ஸோ குளோரின் எல்லாமே சூப்பராக டெஸ்ட் முடிஞ்சது, குளோரின்லாம் எதுவும் இல்லை. கடைசியாக பண்ண போகிறது வந்து இப்போ ஹார்ட்னஸ் டெஸ்ட்டுங்க. வாட்டர் வந்து இப்போ ஹார்டாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்குன்றது பார்க்குறது. ஸோ இப்போ 3 ட்ராப் வந்து ப்ரைமர் வந்து உள்ளே போட்டிருக்காரு. ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போ 5 ட்ராப் வந்து விட போகிறாருங்க இந்த சொல்யூஷனை. ஸோ இது வந்து ரெட்டாக மாறிச்சுன்னா ஹார்ட்னஸ் இருக்குன்னு நினைக்கும். ஒருவேளை இந்த ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஹார்ட்னஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளூவாக வந்ததுன்னா இப்போ நல்ல சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஊற்றிருக்காரு பாருங்கள். ஸோ நம்மளது வந்து இப்போ ப்ளூவாக இருக்குது. ஓ சூப்பருங்க, இப்போ வந்து நம்ம வாட்டரும் வந்து சாஃப்டாகிடுச்சு, நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. சூப்பர், எல்லா டெஸ்ட்டும் செம்ம பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குங்க. இப்போ நம்ம வந்து நல்ல தண்ணி வந்து குடிக்க போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம் ஒர்க்கிங் வாட்டருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சிஸ்டம் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதனா கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.